பொழிவாயாக. எங்களுடைய எல்லா விஷயங்களையும் நேரான விஷயங்களா சீரான விஷயங்களா ஆக்கி வையா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்க போனாங்க? எங்க போய் உட்கார்ந்தாங்க? குகையில போய் உட்கார்ந்தாங்க. ஏன் இந்த அநியாயக்கார அரசன் நம்மளை கொலை பண்ணி தீர போட போறான், நம்மளை சாவடிக்க போறான், அவன்கிட்ட தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு தப்பிச்சு போய் குகையில போய் ஒதுக்குறாங்க. நல்லா புரிஞ்சுங்க, எந்த ஒரு காரியமும் இவன் நமக்கு அல்லாஹ்விடத்தில் இருக்கிற அத்தாட்சிகள். எந்த ஒரு காரியமும் நாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல துவா செஞ்சுட்டு ஆரம்பிக்கணும். எந்த காரியம், சின்ன காரியமோ பெரிய காரியமோ, எந்த ஒரு காரியம் ஆரம்பிப்பதாலும் முதல்ல ரப்பல் ஆலமீன் வாய்ப்பு வச்சா 2 ரக்காத் தொழுவுங்க. தொழு வாய்ப்பு இல்லையா, குறைஞ்சபட்சம் அல்லாஹ்ட்ட துவாவாவது செஞ்சுட்டு தான் ஆரம்பிக்கணும் நம்ம. ஆனா இன்னைக்கு நம்மகிட்ட என்ன ஆகி போச்சு அப்படின்னா, துவா செய்வோம் எப்படி தெரியுமா? ஒரு கடை திறக்கிறோமா, ஒரு வீடு கட்டுறோமா, அல்ல ஒரு வீடு பால் காய்ச்சறோமா, அஜரத்தை கூட்டு லெப்பையை கூட்டு ஒரு துவா செய்யுங்க. என்னங்க இது? உங்களோட தெரிவு நீங்க செய்யணும். அல்லாஹ்ட்ட துவா. ஒரு வீடு கட்டி உடி போறோமா, முதல்ல இந்த வீட்டுக்குள்ள போய் 2 ரக்காத் தொழுது குடும்பத்தார் எல்லாத்தையும் உட்கார வச்சு அல்லாஹ்ட்ட உருக்கமா அழுது துவா செஞ்சுட்டு அந்த வீட்டுல குடி போங்க. அதுல பரக்கத்து இருக்கும். லெப்பையை கூப்பிட்டு அவருக்கு ஒரு 50 ரூபாய் கையில கொடுத்து, அவருக்கு 25-50 கையில கொடுத்து ஒரு பாத்தியா ஓடுங்க. நாலு பாத்தியா. என்ன இது? இதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? லெப்பையை வச்சு அஜத்தை வச்சு பாத்தியா ஓடுறதுல ஒரு கடை ஆரம்பிக்கிறீங்களா, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்களா, நீங்க 2 ரக்காத் தொழுங்க அல்லாஹ்ட்ட. தொழுங்க, நீங்க துவா செய்யுங்க. ரப்பல் ஆலமீனே, நான் என்னுடைய பணத்தெல்லாம் போய் வியாபாரம் ஆரம்பிக்கிறேன் அல்லாஹ், இந்த வியாபாரத்து நஷ்டம் வந்து நான் பாதுகாத்துறேன் அல்லாஹ் அப்படி நீங்க உருக்கமா துவா செஞ்சுட்டு போங்க. அப்ப நாம துவா செய்யறது தான் அது பிரயோஜனமே தவிர, நாம இந்த லெப்பமாரை கூப்பிட்டு அஜர்த்துமாரை கூப்பிட்டு நான் அடிக்கடி சொல்றது உண்டு. இந்த அஜர்த்துமார்கள் துவாங்கிறது நம்ம எந்த அளவுக்கு சோம்பேறித்தனமா ஆயிட்டோம்டா, எந்த அளவுக்கு சோம்பேறித்தனம் ஆயிட்டோம்டா, கல்யாணம் முடிச்சு ஒரு மாப்பிள்ளை பொண்ணு முடிய பிடிச்சி ஓத வேண்டிய துவாவை கூட யாரை கூப்பிட்டு ஓத சொல்லுவோம்? யாரை கூப்பிட்டு? நீ கல்யாணம் நடக்குதா இல்லையாங்க? கல்யாண வீடுகள்ல நிக்கா ஓதுறதுக்கு அப்புறம் மாப்பிள்ளை பொண்ணை பார்க்க போவாரு பொண்ணு ரூமுக்கு. அங்க பொண்ணை பார்க்கும் பொழுது பொண்ணுடைய நெத்தி முடிய பிடிச்சி ஒரு மாப்பிள்ளை துவா ரசூலா சொல்லி கொடுத்தாங்க. நீங்க இது கல்யாணம் முடிச்சாலும் சரி, புதுசா வாகனங்கள் வாங்கினாலும் சரி, புதுசா காரோ பைக்கோ அல்ல ஒட்டகமோ குதிரையோ எந்த வாகனம் வாங்கினாலும் சரி, நபிசுல்லா வாகனமா இருந்தா அதனுடைய நெத்தி மீது கை வைங்க. பைக்கோ உங்களுக்கு காரோ இருந்தா அதனுடைய அந்த முன்னாடி கண்ணாடி மேல கையை வச்சு இந்த துவா ஓதுங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைரமா ஜபல்தஹா அலைஹி. யா அல்லாஹ், இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மையையும் இது இழுத்து கொண்டு வரும் நன்மை எனக்கு தருவாயாக. வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஜபல்தஹா அலைஹி. இதன் தீங்கையும் இதன் மூலமாக வரக்கூடிய தீங்கை விட்டு என்னை பாதுகாப்பாயாக. முடிஞ்சு போச்சு. நீங்க வாகனத்தை ஓட்ட ஆரம்பிச்சிட வேண்டியதான். இது நம்ம ஆளுங்க என்ன பண்றோம், ஒன்னே வாகனம் வாங்கினா நேர தர்காவுக்கு போவோம். எந்த தர்காங்க? எந்த தர்கா? ஒன்று மவுண்ட் ரோடு தர்கா, இல்லை கோவலம் தர்கா. அவங்கள பாடி கார்டு முனீஸ்வரர்கிட்ட போவாங்க. இப்போ முனீஸ்வரர் இருக்காருல பாடி கார்டு அவரு தெரியாதா? சென்ட்ரல் ஜெயிலுக்கு பழைய சென்ட்ரல் ஜெயிலுக்கு பக்கத்துல பல்லோன் ஹவுஸ்ல ரோட்ல இருக்காரு பாடி கார்டு முனீஸ்வரர். இப்போ என்ன ஆகி போச்சு, அந்த முனீஸ்வரருக்கு ஓவர் கூட்டமாகுதுன்னு எதிரில் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிட்டாரு. போய் பாருங்க, கொஞ்ச நாளைக்கு கூட எதிரில் பிரான்ச் கிடையாது. அவர் ஒரே முனீஸ்வரர் தான். அவர் தான் வந்து பாடி கார்டு. எந்த வண்டி வாங்கினாலும் மிலிட்டரி வண்டி மாலை போட்டு வந்து நிற்குது. பல்லவன்